ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த ஒர்க் ஷாப்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃப். அடுத்து சோலார் சிஸ்டம் போடுற மாதிரி எண்ணம் இருக்குது. கரண்ட்டுக்கும் சோலாருக்கும் வித்தியாசத்துக்கு ஒரு சோலார் சிஸ்டம் போய் போடலாம். ஏன்னா திடீர்னு கரண்ட் தட்டுப்பாடு ஆயிடுது, மழை காலம் மின்னல்ல. சோலார் வந்து அவ்வளோ சிஸ்டம் வராது. இங்கே வந்த பிற்பாடு தான் இண்டஸ்ட்ரியலுக்கு சோலாருக்கு இது கிடையாது, சப்சிடி மானியம்லாம் கிடையாது. இருந்தாலும் சோலாரை போட்டால் இன்னொன்று மாதிரி பிரயோஜனம் இருக்குது. நமக்கு எடுக்கிற யூனிட்டுக்கு எவ்வளவு, நம்ம கொடுக்குற யூனிட்டுக்கு எவ்வளோ போகுது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா தரவாக சொல்லி கொடுத்தாங்க. இப்போ போர்டிலையும் காமிச்சாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நம்ம ஒரு வேலை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து என்னென்ன மாதிரியான டாக்ஸஸ் வந்து கார்பன் டாக்ஸஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற டேட்டா பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இருக்கக்கூடியவங்க எவ்வளவோ இடம் தரிசு நிலமாக கிடக்குது, எவ்வளவோ இடங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து ரெஸ்கோ கம்பெனிலேருந்து 100 கிலோவாட்லாம் கொடுக்காங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் நிறையா மக்களுக்கு ரீச் ஆகலை. இது மாதிரியான விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன கிளாரிட்டி கிடச்சுன்னா அதோட ப்ரைஸிங் என்ன, நம்ம என்ன கெப்பாசிட்டி போகணும், ஓவர் எஸ்டிமேட் பண்ணி நம்ம போனோம்னா அதில் என்ன லாஸ் ஆகும், ஸோ என்ன மாதிரியான மீட்டர் செட் பண்ணணும், ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அது இவ்வளோ கன்சப்ஷன் ஆகும், இவ்வளோ கிலோ வாட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த மேபி கூட அவர் சந்தோஷ் வந்து அந்த சொல் சேவின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்களே கால்குலேட் பண்ணி நீங்களே பண்ணிக்கலான்னும் போது ஸோ தட் அவங்க சொல்கிறது எது உண்மை எது இல்லைன்னு தெரில. பட் நல்லா எனக்கு ஈஸியாக இனிமேல் எனக்கு எவ்வளோ தேவைன்றத கன்சப்ஷனை பார்த்து உங்கள் அந்த வெப்சைட்டில் நான் போய் தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, 1 கிலோவாட் எனர்ஜி என்ன, இத்தனை கிலோவாட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ பேஸ்னால எவ்வளோ கரண்ட் வருதுங்கலாம் எனக்கு முன்னாடி தெரியாது. எனக்கு 6000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 4 கிலோவாட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதே விஷயத்த அப்படியே நீங்கள் சோலாரில் கன்வெர்ட் பண்ணும்போது ஆன் கிரிட்டில் போடும்போது உங்களுக்கு 30% உங்களுக்கு வந்து குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கேரி ஓவர் பண்ணி, அதாவது நம்ம சோலார் மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு 3.5 ருபீஸ் கிடைக்குங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்குது. இது வந்து யாருக்குமே தெரியாத ஒன்று. இது போக ரெஸ்கோன்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க எவ்வளவோ இடம் தரிசு நிலமாக கிடக்குது, எவ்வளவோ இடங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து ரெஸ்கோ கம்பெனிலேருந்து 100 கிலோவாட்லாம் கொடுக்காங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் நிறையா மக்களுக்கு ரீச் ஆகலை. இது மாதிரியான விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் மெயினாக இங்கே வந்ததே வந்து அதோடைய மாடல்ஸ், அதோடைய கமர்ஷியலைசேஷன் அண்ட் தென் ஃபைனான்ஷியல் மாடல்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்குண்டான சான்சஸ் இங்கே எங்களுக்கு இருந்துச்சு. அவங்க அந்த கேபெக்ஸ் அதுக்கப்புறம் இந்த ரெஸ்கோ மாடல்ஸ் பற்றிலாம் சொன்னாங்க. இப்போ நார்மலாக ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃப்யூச்சரில் டீகார்பனைசேஷன் சர்டிஃபிகேட்ஸோ அது ஓரியன்டாக நமக்கு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் ஃப்யூச்சரில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். சிபேம்ன்ற வேர்ட் முன்னாடி எனக்கு தெரியாது, இன்றைக்கி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ சிபேம் மூலயமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும்போது நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து கார்பன் எமிஷன் இல்லாமல் பண்ணுறோமா. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம ஜப்பானுக்கோ இல்லை மற்ற யூரோப் கண்ட்ரீஸுக்கோ அமெரிக்காவுக்கோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சிபேம் வந்து தேவைப்படும்ன்றதை சொல்லியிருந்தேன்.